தித்வா புயல் உருவாகி 48 மணி நேரத்தில் அது வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. 3 மணி நேரத்தில் உருவாகிறது தித்வா புயல். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், இது தொடர்பான விரிவான தகவல்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் 3 மணி நேரங்கள்ல புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வங்கக்கடல்ல ஒரே நேரத்தில் 2 புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. அந்த வகையில இதற்கு முன்பாக நிலை கொண்டிருந்த மலாக்கா நீரிணை பகுதியில் நிலை கொண்டிருந்த சென்யார் புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல தற்பொழுது இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த மற்றொரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் 3 மணி நேரத்துல புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த 3 மணி நேரத்தில் உருவாகக்கூடிய இந்த புயலுக்கு டிட்வா என பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த புயலுக்கான பெயர் வட இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயரிடும் முறைப்படி இந்த முறை ஏமன் நாடு பரிந்துரைத்திருக்கக்கூடிய இந்த பெயர் டிட்வா இந்த புயலுக்கு வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இது புயலாக வலுப்பெற்றதுக்கு பின்னர் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக வட தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகள், அதே போன்று அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியை நோக்கி அடுத்த 48 மணி நேரத்தில் இது நகர்ந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய தாக்கத்தால் தமிழ்நாட்டிற்கு 28ஆம் தேதி, 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள்ல பரவலாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்ல பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்கள்ல புயல் எச்சரிக்கை கூண்டு 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டாக ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரங்களில் சென்னை, கடலூர் உள்ளிட்ட துறைமுகங்கள்ல புயல் எச்சரிக்கை கூன்று 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டாக ஏற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காற்றுடைய வேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும், தொடர்ந்து கடல் கொந்தளிப்புடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதனால் கடலோர பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் வானிலை ஆய்வும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இந்த புயல் வலுப்பெற்ற நிலையில புயலாகவே கரையை நெருங்கி வரும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் புயல் உருவாகக்கூடிய சூழலில் அது எந்த பகுதியில் கரையை கடக்கும், எந்த வலுவில் கரையை கடக்கும் என்பதை வானிலை ஆய்வும் தெளிவுபடுத்தவில்லை. புயல் உருவாகிறது என்ற அறிவிப்பும் அது தமிழ்நாட்டினுடைய வடகடலோர பகுதியில் நோக்கி நகர்ந்து வரும் என்பதையும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் மழைக்கான வாய்ப்பு 28, 29, 30 ஆகிய நாட்கள்ல அதி கனமழை என்ற அளவில் ஓரிரு இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பாகவும் அமையும் என வானிலை ஆய்வு எதிர்பார்ப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டிற்கு மழை தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக டிட்வா புயல் உருவானதும் அமையும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறார்கள்.